அதே டிசம்பர் 6 இன்றைக்கு சொல்வதற்கு முன்னால், அதுக்கு முன்னால் எப்படி அங்கே ஆரம்பித்தார்களோ அதே கலவரத்தை மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருப்பரங்குன்றத்திலே போய் வேண்டுமென்றே திட்டம் போட்டு இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி ஆர்எஸ்எஸ் மதவெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் அதன் காரணமாகத்தான் மிக முக்கியமான அடிப்படையில் எங்கே போயிருக்கிறார்கள்? காவல்துறையினுடைய கடமையாற்றக்கூடிய மண்டையை உடைத்திருக்கிறார். இவருக்கும் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க காவல்துறை. எவ்வளவு தூரம் நல்லா நினைத்து பார்க்க வேண்டும் தோழர்களே. இந்த டிசம்பர் 6 மதவெறியை அவர்கள் உருவாக்கி போட்டது. மீண்டும் இதற்குள்ளாக என்னென்னவோ வித்தைகள் செய்து பார்த்தார்கள். நேரம் இல்லாததால வேகமாக சொல்கிறேன். வித்தைகள் என்ன சொல்ல, பணத்தை கொடுக்காம, நமக்குரிய நிதியை கொடுக்காம, அவர்கள் நாம் ஏதோ பிச்சை பாத்திரம் கேட்குற மாதிரி உரிமை, மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் அதற்கு உரிய பேரிடர், தேசிய பேரிடர்னு அதுக்கு பேர். தேசியம்னா என்ன? டெல்லிக்கு மட்டுமா? தேசியம்னா வடக்கு மட்டுமா? தேசியம் என்பது உத்தரப்பிரதேச தானா? தேசியம் என்பது குஜராத் மட்டும்தானா? தேசியம் என்பதில் தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனை முறை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? பேரிடர் நிதிக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறார்களா? மற்றவர்களை பார்த்து அள்ளி கொடுக்கிறார்கள், நமக்கோ கிள்ளி கொடுப்பதில்லை. எதற்கும் வரவேண்டிய பணம் ஜிஎஸ்டியாக இருந்தாலும் கல்வித்துறையில் இருந்தாலும் மாண்பமை கல்வி அமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை முறை சொன்னார்கள், எவ்வளவு இன்னமும் சொல்கிறான். என்னென்னா 3 மொழி திட்டம் வச்சாதான் உங்களுக்கு இந்த பணத்தை நிதியை கொடுப்போம். நீங்கள் யார் வீட்டு பணம்? மற்றவர்கள் கேட்டீர்கள் அல்லவா? அன்றைக்கு சொன்னீர்கள் அல்லவா? எங்களை பார்த்து எங்களுடைய முதலமைச்சர் 1000 ரூபாயை கொடுக்கிறார். முதல்ல ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்க. சொன்னபடி கொடுத்த பிற்பாடு 1000 ரூபா கொடுத்து இவங்க அப்பா வீட்டில் இருந்தால் கொடுக்குறாரு ஏன்னு சொன்னான். எவன்டா அவன் அப்பா வீட்டிலேருந்து கொடுக்குறவன்னு ஒரு ஆள் ஆட்சியை சொல்லு. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்த பணம் தான் வரி, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் அப்பா கொடுத்த பணம் தான் வரி, மிக முக்கியம். அந்த உணர்வுகளோடு இன்றைக்கு அதை கொடுக்கும்போது அவ்வளவு தூரம் அந்த காரியத்தை செய்து நிதி நெருக்கடியா அதையும் சமாளித்து வந்தார். அதே போல் மிக துணிவோடு சொன்னார், தலை குனிய விடமாட்டேன், அவ்வளவு வரை உங்களை நிமிர்ந்து நிற்க சொல்லுவேன், உரிமைகளிலே நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். திராவிட மாடல் ஆட்சி, ஒப்பற்ற ஆட்சி. பார்ப்பதற்கு அமைதியானவர் நம்முடைய முதலமைச்சர். சாது மாதிரி இருப்பார், பரபரப்பாக இருக்க மாட்டார், வேகம் இருக்காது. கலைஞருக்காவது பார்த்த உடனே ஒரு பதட்டம் எல்லாம் இருக்கும். இவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட இருக்கிறவங்களாலேயே தெரியாது. நான் அவர் முன்னாலேயே சொன்னேன், அதுதான் வேடிக்கை. ஏன்னா எனக்கு உரிமை உள்ளவன். ஆகவே தான் இவர் என்ன நினைக்கிறாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கேட்டால் அவரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், பக்கத்தில் இருக்கிறவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அழகாக. ஆனால் அவருக்கு உரிமை என்று வரும்போது, சவால் என்று வரும்போது, அறைகூவல் என்று வரும்போது அவரிடத்தில் யாரும் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட உறுதியால் தயாரிக்கப்பட்டவர். எத்தனை சொல்லும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜர், இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானா நம்முடைய ஒப்பற்ற முத்தமிழறிஞர் கலைஞர். இது அத்தனை பேராலும் உருவாக்கப்பட்டு அத்தனை பேரிடமிருந்து அவர் ஈர்த்து கொண்டு அந்த உறுதி இருக்குது. கல்வியில் காமராஜர் செய்த புரட்சிக்கு பல மடங்கு அதிகமாக்கி இருக்கிறார் அவங்க பூராமே. அது ஒரு தொடர் நிகழ்ச்சி, சமூக ரீதியாக தொடர் நிகழ்ச்சி. அப்போ ஒரு கல்வியில் பணம் கொடுத்தா தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு 2300 கோடி கொடுப்போம் என்று பள்ளிக்கல்விக்கு சொன்ன உடனே ஓங்கி அடித்தார். மிக முக்கியமான நம்முடைய முதல்வர், எந்த முதல்வருக்கும் எவ்வளோ துணிவு வராது. ஓங்கி அடித்து பதில் சொன்னார், நீ 10,000 ரூபா கொடுத்தா 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் வளைய மாட்டோம். எங்கள் கொள்கை அண்ணா காலத்திலே போடப்பட்ட கொள்கை இருமொழி திட்டம் என்று தெளிவாக சொன்னார். ஆகவே அப்படி வரக்கூடியதில் நெருக்கடி, நிதி நெருக்கடி. அதே மாதிரி ஒரு ஆளுநர், ஒரு அனாமதேயமாக எங்கோ இருந்த ஒருவரை அவர் இத்தனைக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்பட வேண்டாமா? காவல்துறையில் அவர் இப்படித்தான் கடமையாற்றியிருப்பாரா? காவல்துறைக்காரங்களே அடிப்பார்களா? மற்றவர்கள் நினைப்பார்களா? அந்த இங்கே போட்டி அரசு,
தினசரி பொய்யான தகவலை சொல்வது, அறவேக்காட்டுத்தனமாக பேசுவது, எதிர்த்து பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லையா என்றால் எப்போது உரிமை வரும்? ஆளுநராக இருக்கும்போது உரிமை வராது. இதோ இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஆளுநருக்கு இருக்கிற உரிமை என்ன? அவர் எடுத்த அந்த உறுதிமொழி என்ன? அது எதுவுமே எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் அதன்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களா? மற்றவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஆளுநரை பயன்படுத்தி இந்த ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே அவர் நடந்து கொண்டிருக்கிறத மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். நீதிமன்றத்திலே கூட, உச்ச நீதிமன்றத்திலே கூட ஒரு முறை அல்ல பல முறை குட்டி இருக்கிறார்கள். ஆனால் சொரணை வந்தபாடு தெரியவே இல்லை. நல்ல மனிதர்களுக்கு ஒரு வார்த்தை போதும்னு பழமொழி உண்டு கிராமத்தில் கூட. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அதை முயற்சி பண்ணார்கள், அதில் வெற்றி பெற முடியல. மிரட்டி பார்த்தார்கள், வெற்றி பெற முடியல. கூட்டணியில் ஏதாவது உடசல் இருக்குமா, உள்ள நுழையலாமா என்று நினைத்தார்கள். அதற்கு இங்கே இடமே இல்லை. புதிதாக கூட்டணி பெருத்து வருகிறதே தவிர அது ஒருபோதும் சிரித்து வராது. இன்னும் பல பேர் கியூவில் நிற்கிறாங்க. கதவு இன்னும் மேலே திறக்குமான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆனால் எந்த அளவுக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளோ ஒழுக்கமான கட்டுப்பாடான கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கூட தெரியும். முதல்ல கலைஞர் காலத்திலும் சரி, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய காலத்திலும் தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் இங்கே இருக்காங்க, பொறுப்பாளர் இங்கே இருக்காங்க. எல்லாருக்குமே முதல்ல என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், தேர்தல் காலத்தில் கூட்டணிக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் இருக்கார்கள, அவர்கள் வெற்றி நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றியை விட ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார். அவ்வளவு தெளிவாக இருக்காங்க. இது கொள்கை கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கிறது பதவி கூட்டணி அல்ல. ஆகவே இங்கே இந்த ஃப்ரெண்ட்லி வாட்சு அது இதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. பூராமே ஒரே தெளிவானவர்கள். ஆகவே அதில் அவர்களை வெற்றி பெற முடியல. 1, 2, 3 ஆளுநர், நிதி நெருக்கடி, மற்ற முயற்சிகள், இது அத்தனையிலையும் வெற்றி பெற முடியவில்லை. மக்கள் எதிர்த்து. அதுக்கப்புறம் நம்ம கடவுளை பார்த்தோம் அப்படின்றதுக்காக எப்போதும் மோடி வருவார். மோடி வந்தார், ஓடி வருகிறேன்னு மோடி வந்தார். மோடி வரப்புயர வானுயர மழை பெய்யன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாரு. தமிழ்நாட்டில் எந்த விவசாயிகளுக்கும் இல்லை. பாராளுமன்றத்தில் அவர் பேசாத பேச்சா? ரோட் ஷோ, அப்புறம் காட் ஷோ, எல்லா ஷோவும் நடத்தினார். 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, பாண்டிச்சேரி உட்பட என்ற நிலை பார்த்த உடனே அவர்களுக்கு எல்லா நம்பிக்கையும் போய் கடைசியில் இந்த முறையை கையாண்டு பார்க்கலாம் என்பதற்காக அவர்கள் இறங்கி இருக்கிற துறை என்ன தெரியுங்களா? மதக்கலவரம். அந்த மதக்கலவரத்தில் இறங்கணுங்கிறதுக்காக இப்போ போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் அதுதான் மிக முக்கியம். நண்பர்களே, இது திருப்பரங்குன்றத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மதக்கலவரம் உண்டாக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அது பாவம், அங்கிருந்து வேலை இல்லாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அங்கே பதவியில் இல்லாதவர்களாக இருக்காங்க. வேற ஒருத்தர் பாவம், அவர் கட்சியிலேருந்து தூக்கி போட்டாங்க. அவர் ஒன்றுமே இல்லாத ஆள். அவர் உடனே ஏதோ முதல்ல பல நேரங்களில் அவருக்கு பல புத்திகள் வரும். பூரா திடீர்னு சாட்டையை எடுத்துக்குவார், அடிச்சுக்குவார். திடீர்னு அங்கேருந்து பால் பண்ண வைக்க போகிறேன் பாரு. அதுக்கும் திமுகவுடைய ஆட்சி வங்கிகளில் தான் போய் பணம் வாங்குவார். ஆமாம், ஏன்னா அதை கழட்டி கொடுத்துட்டாரு. அங்கே போய் பயன்படுத்திட்டோங்கிறதுக்காக, எங்கே டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் பயன்படுத்தணுங்கிறதுக்காக கழட்டி கொடுத்தாரு. தெரியல பூராமே. ஆகவே வித்தைகள்லாம் காட்டுவாங்க. ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு திடீர்னு தீபம் என்னையா தீபம்? அங்கே இருக்க திருப்பரங்குன்றத்து மக்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நாங்கள் ஒழுங்காக இங்கே எல்லாம் இருக்கோம். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. எங்களுக்குள்ளே எந்த பேதமும் கிடையாது. நீங்கள் வெளியூர்லேருந்து இந்த மாதிரிலாம் கலவரம் பண்ணாது. ஏன்னா அந்த ஊருக்காரங்க யாரும் கிடையாது, அந்த மாவட்டத்துக்காரங்க கிடையாது. இன்னும் கேட்டால் திருப்பூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியூர்லேருந்து கூலி பட்டாளத்தை கொண்டு போய் காவல்துறை வழங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு பக்கத்தில் மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு புதிய முறையை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு அது ஷாக்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மிக முக்கியமாக நடந்தவர்களை தங்களுடைய காலத்தில் இந்த 14க்கு பிறகு வந்ததில்
அதுக்கு பிறகு வந்தவர்களெல்லாம் வந்தாலும் கூட அவர்களை அடையாளம் கண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களிடம்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்று நீதியை தாங்கள் வளைக்கலாம் என்பதற்காக அவர்களை சில பேரை பிடிச்சிருக்காங்க.